மேம் நீங்கள் கேரளா இஷ்யூ பார்த்தீங்களா, பஸ் இஷ்யூ? கேரளா பஸ் பார்த்தேன். அதை பற்றி உங்களோட ஃபீட்பேக் மேம்? அது தப்பு தானே சார். ரிவ்யூலாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரையும் ஒரே இதுவாக பார்க்கக்கூடாது இல்லை. இப்போ அவருக்கு என்ன இன்சிடென்ட் நடந்தது நம்ம சொல்லக்கூடாது. இப்போ அவங்க யூடியூப் ரிவ்யூஸ்க்காக அப்படி பண்ணியிருக்கிறது ரொம்ப தப்பு தானே சார். உங்களோட ஒப்பீனியன், உங்களோட இது என்னன்னு சொல்லுங்கள், ஃபீட்பேக் என்னன்னு? அது தப்பு ரொம்ப. எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க நேராகவே கேட்டுட்டு இருக்கலாம்ல. அதை இப்போ அவங்களுக்கு அந்த இஷ்யூ அங்கே நடக்கும்போது அவங்களே நேரடியாக கேட்டிருக்கலாம். அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி அதுக்குரிய இது வாங்குறது ரொம்ப தப்பு தானே. நான் நேரில் தான் சார் அவரை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்போவே தப்புனா அடிச்சுட்டு இருப்பேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு பஸ்ஸில் எப்படி இருக்கணும்னு தெரியாத நான் அப்போவே கேட்டுட்டு இருப்பேன். அதை யூடியூப்பில் வீடியோ எடுத்து ரீல் பண்ணி போடுற அளவுக்குலாம் இது கிடையாது. யாரும் ஒழுக்கம் கிடையாது. ஒன்று இது பண்ணுவாங்க, அதை நம்ம மாற்றிக்கணும். அவங்க ஒரு வியூஸ்க்காக அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்ததை அவங்க போட்டுட்டு இஷ்யூவை பேசியிருக்கணும். அவங்க வெறும் வீடியோவை தானே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஓனாக அப்லோட் பண்ணிவிட்டு அதில் அவங்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க, அதை பற்றி? அதுதாங்க சார். இப்போ தப்புன்னா அவங்க நேரடியாக டேரெக்டாகவே கேட்டிருக்கலாமே. பஸ்ஸில் அவங்க மட்டும் பயணம்